Hi friends, நான் உங்க நாகராஜன். வெல்கம் டு our சேனல். இப்போ நம்ம பர்சனல் டீட்டெயிலை வச்சு ஒருத்தவங்க நம்மளை மிரட்டுறாங்கன்னா அவங்க மொபைல் ஃபோனில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க மொபைல் இப்போ நம்ம ரீசெட் அடிக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒன்று நம்ம ஜிமெயில் அவங்க மொபைலில் போட்டிருக்கணும், இல்லை அவங்களோட ஜிமெயில் நமக்கு வேணும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக உங்கள் மெயிலுக்கு போய்ட்டு அதில் மேனேஜ் ஒரு அக்கௌண்ட் இருக்கும். உங்கள் லோகோ தொட்டிங்கன்னா அதில் வந்துட்டு பர்சனல் இன்ஃபோ, டேட்டா, பர்சனாலிட்டி, செக்யூரிட்டின்னு இருக்கும். அது செக்யூரிட்டியில் போய்ட்டு இப்போ என்னோடய மொபைல் ஜிமெயில் ஐடி வருது. இப்போ வேறத்தவங்க மொபைல் போட்டிருந்தீங்கன்னா அவங்க மொபைல் கீழே வந்துடும். இப்போ என்னது ரெட்மி நோட் 8 ப்ரோன்னு இருக்குல்ல, இப்போ வேறத்தவங்க மொபைல் போட்டிங்கன்னா அவங்க மொபைல் வந்துடும். அதில் ஃபைண்ட் டைவர்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த ஃபைண்ட் டிவைஸை கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கூகுள் அக்கௌண்ட்டுக்குள்ளே போயிடும். இப்போ அவங்களோட ஃபோன் கீழே வரும். அதில் அவங்க திஸ் ஃபோனுன்னு இருக்குல்ல, அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே போய் அவங்க லொக்கேஷன் ஃபஸ்ட்டு வரும், அவங்க எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு. அவங்க லொக்கேஷன் வந்த பிறகு கீழே வந்து ப்ளே சவுண்டுன்னு இருக்கும். நீங்கள் ப்ளே சவுண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க மொபைல் ஆட்டோமேட்டிக்காக ரிங்காக ஆரம்பிக்கும். யார் ஃபோன் பண்ணாமலே சவுண்டு அடிக்க ஆரம்பிச்சிடும். செக்யூர் டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அவங்க ஃபோன் லாக் ஆயிரும், அவங்க எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் எரேஸ் டேட்டான்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட மொபைல் அப்படியே ரீசெட் ஆயிரும். நீங்கள் யார் மொபைலில் ரீசெட் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களோட மொபைல் அப்படியே ரீசெட் ஆயிரும். இது ஏதாச்சும் விளையாட்டுத்தனமாக பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் பர்சனல் அவங்ககிட்ட இருக்குன்னா அதை மட்டும் பண்ணுங்கள். அடுத்து இப்போ நீங்கள் கூகுள் க்ரோமில் போய்ட்டு அதில் செட்டிங்ஸ் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதில் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து ஏதாச்சும் ஒரு பாஸ்வேர்டு மறந்துட்டிங்கன்னா அது எல்லாமே இதில் இருக்கும். ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமு, அமேசானு, நீங்கள் இதில் போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதோட பாஸ்வேர்டு எல்லாமே அப்படியே இதில் இருக்கும். ஓகே பண்ணிங்கன்னா உங்களோட பாஸ்வேர்டு வந்துடும். இதில் உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டாவது, நம்ம ஏதாச்சும் ஒரு சர்ச் பண்ணியிருப்போம், அதை டெலீட் பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் என்ன தான் டெலீட் பண்ணாலும் ஒரு சிலது அந்த க்ரோம் பக்கத்தில் கூகுள்னு சொல்லி ஒன்று இருக்கும், தனியாக ஒன்று. அதில் போய்ட்டு சர்ச் ஆக்டிவிட்டி அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா கூகுள், யூடியூப், இல்லை ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறக்கா நீங்கள் அமேசானில் சர்ச் பண்ணியிருந்தால் எது சர்ச் பண்ணியிருந்தாலும் அதில் நீங்கள் சர்ச் பண்ணது அப்படியே வரும். அது ஃபோட்டோ, வீடியோ எதுவாக இருந்தாலும் ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணியிருந்தால் கூட அது வந்துடும். இதுலேயும் நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னா நம்மளோட நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த செக்யூரிட்டி பக்கத்தில் டேட்டா பர்சனலைசேஷன் இருக்கும்ல, அதில் போய்ட்டு மை ஆக்டிவிட்டி கொடுத்துட்டிங்கன்னா அதில் நீங்கள் சர்ச் பண்ணது அப்படியே தான் இருக்கும். லொக்கேஷனாக இருக்கட்டும், யூடியூப், ப்ளே ஸ்டோர், எதில் நீங்கள் சர்ச் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணாலும் இதில் அப்படியே காமிக்கும். நீங்கள் ஒரு ஆப்பை யூஸ் பண்ணுறீங்கனாலும் அதில் காமிக்கும். ஓகே ஃப்ரெண்ட், தேங்க்யூ. சரி, அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக பார்க்குறேன். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு வீடியோ போடணுன்னாலோ எதாக இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க.